நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் போது 25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். இந்த இடத்துல ஒரு ஆத்துமாவை குறித்து வேதம் சொல்லுது. விடாய்த்த ஆத்துமா. என்ன ஆத்துமா மாமா? விடாய்த்த ஆத்துமா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர். அப்போ தேவன் பல இடங்களிலே நல்லவராய் ஆண்டவர் வெளிப்படுகிறார், நமக்கு நன்மை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். ஆனா அவருடைய அன்பு ரொம்ப பெரிய அன்பு. என்னன்னா, தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்கிறார், விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆறுதலாய் இருக்கிற கர்த்தர். இந்த விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு சொன்னா வேதத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா திரும்பி இனி எழும்பவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில தள்ளப்படுகிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விடாய்த்த ஆத்துமா. வேதம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் விடாய்த்து போனார்கள். அப்படின்னா தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் அழுது. இப்ப என்னன்னா, அவர்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அது அவங்களால எதையும் சகிக்கவே முடியல. அவங்களுடைய ஆத்மா என்ன போயிடுச்சுன்னு அப்படின்னா, அப்படியே விடாய்த்து போயிடுச்சு, அப்படியே பலனே இல்லாம போயிடுச்சு. அது நம்ம ஊர் பல பாஷையின்படி சொல்ல போனா, அந்த சக்கையா பிழிஞ்சு அந்த கடைசி சக்கையை கூட வெளியே எடுத்துட்டு போடுவாங்கல்ல. நீங்க அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மிஷின்ல போட்டு ஒரு டைம் எடுத்தாச்சா, 2 டைம் எடுத்தாச்சா, 3 டைம் எடுத்தாச்சா, நம்ம உடனே அவ்வளவுதான் அந்த அந்த இதை பார்த்தீங்கன்னா நாறு மாதிரி ஆயிரும். சரி அவ்வளோதான் போதும்னு நம்ம போதும் தூக்கி போட்டுருவாங்கன்னு பார்த்தா, கடைசியில் அந்த மிஷினை விடுவாங்க பாருங்க, அதில் 2-3 சொட்டு தண்ணி மாதிரி விழும். அதை கூட அந்த மனுஷன் அந்த அந்த டம்ளரில் பிடிப்பாங்கல்ல. அதற்கு பிறகு அந்த சக்கையில் என்ன இல்லைன்னா, ஒன்றுமே எவ்வளவு பிழிஞ்சாலும் அது வராதுன்றது மாதிரி. அப்போ விடாய்த்த ஆத்துமா அப்படின்னு சொன்னா, நான் பலவீனப்பட்டேன், நான் இனி எழும்பவே முடியாத அளவிற்கு என்னிடத்துல ஒரு பலன் கூட இல்லை அப்படின்னு சொல்றதான் விடாய்த்த ஆத்துமா. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விடாய்த்த ஆத்துமாவை அவர் சம்பூரணமடைய பண்ண போகிறார். அந்த விடாய்த்த ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகுது. விடாய்த்த உங்க ஆத்துமாவை கர்த்தர் மறுபடியும் தட்டி எழுப்பி தட்டி கொடுத்து, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி, நீங்க அறியாததை உங்க மூலமாய் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இனி என்னை எழுப்புறதற்கு யாராலும் முடியாது பாஸ்டர், நான் அந்த அளவிற்கு சோர்ந்து போயிட்டேன், இனி என்னால ஒன்றும் முடியாது. ஆனா அப்படிப்பட்ட தேவ மனுஷனையே எழுப்பின கர்த்தர் உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு 25வது நாள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால், கர்த்தருடைய பெரிய தயவினால நம்ம இந்த ஜெபம் ஆரம்பிச்சு இன்றைக்கு 25வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 4 வச்சு அப்படின்னு ஒரு பாகத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். இனி 3 பாகம்தான் இருக்குது. ஆனா இந்த 25 நாட்களிலையும் ஆண்டவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், எல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நான் நம்புகிறேன், வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் கண்டிப்பாக மாறவே மாறாது. நம்ம வாழ்க்கையில அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அதை நிவர்த்தியாக்க போறாரு. ஹல்லேலூயா.